ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதவி இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தாம்பரம்லேருந்து வந்திருக்காங்க. யார் ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வித்யா ரெஃபரன்ஸ். அவங்க வந்து தேவக்கோட்டையிலேருந்து சொல்லி ரெஃபரன்ஸ் வந்தாங்க. வித்யா எப்படி ஆக்சி ப்ளஸ் வந்தாங்கன்னு கேட்டால் அந்த ஸ்டோரியே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதை நீங்களே ஷேர் பண்ணலாம் மாதவி, எப்படி? அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து உட்கார முடியாது, நிக்க முடியாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த பையன் இப்ப இங்க உங்ககிட்ட சார்ட்ட வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப உட்கார்றான், நல்லா நடக்கிறான். நானே கண் கூட பார்த்தேன். அதனால எனக்கு அவங்க ரெஃபர் பண்ணாங்க, நீ போ மாதவி, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நான் வந்தேன். எனக்கு வரும்போது 1.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண. ஆனா இங்க வந்து மருந்தெல்லாம் மாத்திரை இல்ல. சார்ட்ட வந்ததுக்கு அப்புறம் வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான். ஸ்லீப்பர்ல ஒரு இது ஒற்றை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. இது 4வது டைம் வரேன் சார்ட்ட. வரும்போது இன்னொரு பேஷண்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. வரும்போது என் ஃப்ரெண்டையும் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்ட் வேற வரன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் போன டைத்துக்கு இந்த டைம் பரவாயில்ல. இப்ப செகண்ட் டைம் வர்றாங்க அவங்க. வெரி குட் மாதவி. அவங்க ஐடில ஒர்க் பண்றவங்க. அவங்களும் எங்கெங்கயோ பார்த்தாங்க. உனக்கு லாங் லைஃப் இப்படிதான் இருக்கும் வலி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சார் வந்து இது இன்னும் ஒரு 5 மாசத்துல உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதாவது இது எதுக்காக இந்த வீடியோ, த பர்பஸ் ஆஃப் த வீடியோ என்னன்னா, ஸோ நிறைய பேர் எங்கே போகணும்னு தெரியாமையும் ப்ளஸ் இந்த ப்ராப்ளம்க்கு இங்கே சொல்யூஷன் கிடைக்குமான்னு தெரியாமையும் இருப்பாங்க. இவங்களோட மேஜர் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா தலைவலி. அது எவ்வளோ வருஷமா இருக்கு மாதவி? தலைவலி வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இருக்கு மேடம். டென்ஷன் ஆனாலே ஒருத்தவங்களை பார்க்க அப்படியே பிடிக்காதவங்களை பார்த்தாலே தலைவலி வந்துடும் மேடம். பார்த்துக்கோங்க. எங்க ஊருக்கு போனாலே ஆட்டோமேட்டிக் தலைவலி வந்துடும். ஊருக்கு போனா உண்மை மேடம். ஏன்னா சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே பிடிக்காது. வாமிட் வரும், தலைவலி வரும், எந்திரிக்கவே முடியாது. சாப்பாடுலாம் பார்த்தா அவ்வளோ வெறுப்பா இருக்கும். சரி. இப்போ இங்க சார்ட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 2 டைம் தான் வந்திருக்கு. பாருங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதோட வாழ பழகிக்குவாங்க. தலைவலியோட வாழ்றது, தலைவலி வந்தா ஒரு டார்ட் மாத்திரை எடுக்கிறது, ஒரு பாராசிட்டமால் எடுக்கிறது. அண்ட் இதுவெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தேன் மேடம். அலோபதியில சரியாகவே இல்லை. மாத்திரை போட்டா அந்த அலர்ஜி தான் வருமே ஒழிச்சு குறைஞ்ச பாடே இல்லை. புரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியும் உங்களுக்கு அந்த தேவக்கோட்டையிலேருந்து வந்த அந்த பேஷண்ட் அந்த வித்யா ரெஃபரன்ஸ் வந்துட்டீங்க. வித்யாவுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். வித்யாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த வீடியோ வந்து வித்யா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் பை வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க தான் வந்து எங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி கொடுக்குறீங்க. வித்யா பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களா உங்களுக்கு? வித்யா ரொம்ப நன்றி வித்யா. இன்னைக்கு நீ இல்லை அப்படின்னா எனக்கு இந்த வழியெல்லாம் இன்னும் வேற லெவல்ல போயிருக்கும். ஃபர்ஸ்ட் இருப்பனா என்னன்றது கூட தெரிஞ்சிருக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு லைஃபை சேவ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ கடவுள் கடவுள் வந்து நேரம் வர மாட்டார் மேடம். ஃப்ரெண்ட் மூலியமா வந்திருக்காரு மேடம். அதனால நன்றி மேடம் வித்யாவுக்கு. ஸோ தேங்க்யூ வித்யா. நீங்க எங்க இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டோட ப்ரேயர்ஸ்ல நீங்க இருப்பீங்க. ஆக்சி ப்ளஸ்ல வந்து நிறைய பேர் ஹீல் ஆனதுக்கு நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசனா இருப்பீங்க. தேங்க்யூ வித்யா. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. உனக்கு சத்து பத்தாம இருக்கும், நீ போ மேடமை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு அதுவுமே எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் டைம் நான் வந்து ரிசப்ஷன் நின்று இருக்கும் போது இவங்க சொன்னாங்க, மேம் உங்கள் எல்லா வீடியோஸும் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னு சொல்லி இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிராட்டிடியூட் மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க? இல்லை மேடம், இப்போ அவங்க என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, நீ வந்து அங்கே போய் ஒரு டைம் அந்த ட்ரிப்ஸ் போட்டாலே நீ சரியாயிருவ, உனக்கு சத்து குறைபாடு தானே அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க வீடியோவில் சொல்லியிருக்கீங்க மேடம், நிறைய காய்கறி எதனால என்ன, அந்த வீடியோ ஃபுல்லாமே நான் பார்ப்பேன் மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் அதை பார்த்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறதுங்கிறது வந்து கண்டிப்பா மேடம். முடிஞ்ச வரை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபுல்லாக நான் அதை ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்டுனா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பெரிய ப்ளஸ் மேடம். பெரிய ப்ளஸ். ஐயோ, இது வந்து எனக்கு கிரேட்ஃபுல் மொமெண்ட். இவங்க வந்து இன்னைக்கு உள்ளே வந்த நேரத்துலேருந்தே நான் இன்னைக்கு பார்க்கலாமா வேணாமா இல்லை ஜூனியர் டாக்டர்ஸ் வச்சு பார்க்க சொல்லலாமான் இருந்தேன். பட் அவங்க உட்காந்து அந்த பாவமாக ஏதோ ஒரு இழந்த மாதிரியே இருந்தாங்க. பட் எனக்கு அந்த மொமெண்ட் பார்த்தோன்னே இல்லை நான் இன்னைக்கு பார்த்துட்டு கிளம்புறேன். எங்கள் அம்மா 5 மணிக்கு இன்னைக்கு என் பையனை பார்க்கறதுக்கு வர சொன்னாங்க. நோ ஒரு 5 மினிட்ஸ் நான் பார்த்துட்டு ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத நான் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். பிகாஸ் இவனால் அடிக்கடி வர முடியாது. ஸோ சிபி டாக்டர் பார்க்க வரும்போது என்னை பார்க்குற மாதிரி இருக்கட்டும்னு தான் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் தனியாக என்னோட டெஸ்டிமோனியல் ரிசல்ட்ஸ் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம்க்கு வந்தீங்கன்னா அது சார்ட் அவுட் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் லைக் திஸ் இஸ் அ கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஃபுல் நோட். ஸோ இது வந்து யார் எந்த ஒரு பெண்கள் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு சஃபரிங்கில் இருந்தீங்கன்னா அது நார்மல்னு நினச்சிட்டு நீங்கள் வீட்லேயே இருக்காதீங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்தா தான் உங்கள் குழந்தைங்களும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நம்பி 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ அதுக்கு உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் முக்கியம் மெயின்லி. அண்ட் என்னோட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காதுன்னு சொல்லி அது வேற சொன்னாங்க. அதையும் நீங்கள் சொல்லிடலாம். கண்டிப்பாக மேடம். நான் போன மாதமே சார்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன். மேடத்தை பார்க்கணும் சார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு.
இல்ல மேடம் நீங்க தனியா அங்க போய் கேட்டுக்கங்க மேடத்தோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் மேடம் சொன்னாங்க. ஐயோ ஆனா அப்படிலாம் இல்லைங்க. உண்மையா சொன்னா நான் வந்துட்டீங்கன்னா நான் பார்த்து குடுத்துருவேன். விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேடம் இப்ப எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். ம். மேடம் மேடத்தோட அப்பாயின்மெண்ட் எப்பன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா வேணும். ம். 2-3 மாசமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அந்த டைம் கேட்ட உடனே 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் மேடத்தோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு நான் நினைச்சே இல்ல பார்க்கல. கீழ கேட்டாங்க. நான் வந்து பார்த்தேன். நீங்க உட்கார்ந்திருந்தீங்க. குடுத்துருங்க பார்த்துரலாம் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கன்சர்ன் டிஸ்டன்ஸும் பார்த்தேன். ப்ளஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபீமேலுங்க. அவங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுவரையும் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது இல்லையா. அத கேட்டே எனக்கு இன்னும் வந்து மீள முடியல. ஏன்னா ஏதோ சின்ன விஷயம்னா கூட எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போவோம். அவங்க ஹாஸ்பிட்டலே போகாம திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி இஸ் கமிங் டு ஒன் ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் ஹர் டெலிவரி. அவங்க டெலிவரிக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன். இந்த ஹாஸ்பிட்டல் நீங்க நினைக்காதீங்க. அது ஒரு வெல்னஸ் சென்டர் அப்படின்னு கண்டிப்பா மேடம். நினைச்சுக்கோங்க. அதுதான் நான் இது ஒரு சொல்றது. ஹோம் மாதிரி தான் நாங்க நினைச்சு வர்றோம் கண்டிப்பா. அதான் உண்மையும் கூட. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீல் இருக்கக்கூடாது. நானே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெத்தஸ்கோப் மட்டும் தான் போட்டிருப்பேன். ஒயிட் கோட் கூட போட மாட்டேன். ஸோ நீங்க நான் போய் எல்லார்ட்டையும் சொல்றதுமே அது ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் இருக்காது. வீடு மாதிரி நல்லா ஃப்ரீயா இருக்கும். பாருங்க. பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து பயந்து பேசுற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம். பார்த்தீங்களா? அந்த பயம் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் மோட்டிவ். இட்ஸ் அ வெல்னஸ் ஃபார் ஆல். அதாவது நாங்க படிக்கும்போது எல்லாத்துக்கும் இது போய் சேரணுங்கிற மோட்டிவ்ல தான் படிச்சேன். ஸோ அதுதான் இப்போ போய் சேர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கும்போது கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்யூ மேடம். தேங்க் யூ மாதவி.